குட் மார்னிங். இன்னைக்கு சரண்யா வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வடித்த சாதமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு தயிர் சாதம் வந்து நல்லா குலைவாக இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம்லாம் கூடவா லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக போடுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்ன மாதிரி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, அதுக்கோசரம் நானே இப்போ தான் நல்லா செய்ய கற்றுக்கிட்டேன். அதனால் முதல்ல வந்து அந்த சாதத்தில் வந்து பால் வந்துட்டு நம்ம நல்லா ஊற்றிக்கணும். பால் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன்னா அந்த சாதம் வந்துட்டு பால் நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு, அதுக்கப்புறம் கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டி ஒரு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா உறிஞ்சிக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி இருந்தால் அது நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா மதியம் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரிட்டன் ஈவினிங் வரக்குள்ளே எம்டியாக இருக்கும். அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் மாதுளம்பழம் போடுறேன். திராட்சை இருந்தாலும் போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்து அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா போதும், செம்மையாக இருக்கும். அந்த பால்லாம் வந்து சாதம் உறிஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது இன்றைக்கி எங்கள் குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.